2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவன் நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். என்னது? தேவன் நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆம், கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு கூட இடைபெற விரும்புகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல துணையை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல வருமானங்கள், தொழில்கள், உடைமைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். சமாதானத்தை கொடுக்கிறார், சௌக்கியத்தை கொடுக்கிறார். இது போல எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் கொடுத்ததை நம்ம அடுக்கிக் கொண்டே போக முடியும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற நமக்கு ஆண்டவர் கூடவே இன்னொரு காரியத்தையும் சேர்த்து கொடுக்கிறாரு. என்னது? தெளிந்த புத்தியை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாராம்? கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த தெளிந்த புத்தி அதை குறித்து நீங்க வேதத்துல நீங்க கவனிக்கும் போது ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். தண்ணி ஒரு மாதிரி கலங்களா இருந்தா, செம்மண் கலர் இருந்தா நீங்க எல்லாம் தண்ணி குடிப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. எதுவுமே குடிக்க முடியுமா? அந்த தண்ணியை நல்ல தண்ணின்னு சொல்லி யாராவது கொடுத்தாங்கன்னா குடிப்பீங்களா? குடிக்க மாட்டேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது என்னதுன்னா, தெளிந்த தண்ணீரை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? குடிப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்லா கவனிங்க. ஒரு குடிக்கிற தண்ணியே தெளிவாக இருந்தால் தான் எல்லாரும் பருக முடியும். அப்படின்னும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த தெளிவு என்பது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த தெளிவு இல்லாத மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 37ஆம் பக்கம். போதும், நல்லா கவனிங்க. பொழுது விடிந்து அவனுடைய வெறி தெளிந்த போது, நல்லா கவனிச்சிங்களா? ஒரு தெளிவு வரும்போது தான் வீட்டுக்குள்ளே என்ன நடந்ததுன்னே ஒருத்தனுக்கு புரிஞ்சிக்க முடியுது. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் பேர் என்னது? நாபால். இவர் எந்த சந்ததியை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலேபுடைய சந்ததி. யார் காலேபு தெரியுமா? இயேசு கிறிஸ்து எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி வந்ததில் 2 பேர் மட்டும்தான் கானான் தேசத்தில் காலை வச்சாங்க. அங்கேருந்து புறப்பட்டதில் மீதி எல்லாரும் வழியிலே இறந்து போயிட்டாங்க. மோசே உட்பட, ஆரோன் உட்பட எல்லா ஜனங்களும் இறந்து போனாங்க. அவங்களுடைய சந்ததிங்க மாத்திரம்தான் உள்ளே போச்சு. ஆனால் அங்கேருந்து புறப்பட்ட ஆட்களில் போய் சேர்ந்தது யார் தான்? 2 பேர். ஒன்று யோசுவா, இன்னொன்று காலேப். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச உத்தம சந்ததியில் வரக்கூடிய ஐயா எப்படிப்பட்ட ஆளாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாரிய குடிகாரனாக இருக்கிறான், துஷ்ட மனுஷனாக இருக்கிறான், ஒருத்தரும் பேசக்கூடாத மனுஷனாக இருக்கிறான். அப்போ நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எதனால் அவனோட வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம், இவ்வளோ குடும்ப வாழ்க்கையில் என்ன நடக்குது, வீட்டில் என்ன நடக்குது, என்ன ஆபத்து வருது, நம்மளுக்கு என்ன பிரச்சனை குடும்பத்தில் தலைவிரித்து ஆடுது, இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்குள்ள ஒரு தெளிவு இல்லை அப்படின்னு அர்த்தம். தெளிவு இருந்தால் வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியும். நல்லா கவனிங்க. அந்த வார்த்தையை நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கார அம்மாவாலேயே பேச முடியுது. அப்போ நல்லா கவனிங்க. தெளிவு இல்லாத மனுஷன் வெறியனாக இருப்பான். தெளிந்த புத்தி இல்லாத மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்? குடும்ப காரியங்களை கவனிக்க மாட்டான். வீட்டில் பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்க, புருஷன் என்ன பண்ணுறான், பிள்ளைகள் என்ன பண்ணுது, குடும்பம் எப்படி போகுது, வருமானம் எப்படி வருது, அந்த வருமானம் ஒழுங்காக செலவழிக்கப்படுதான், வீட்டில் இருக்க வேலைக்காரன் ஒழுங்காக வேலை செய்கிறானா அப்படின்னு சொல்லி எந்த காரியத்தை குறித்தும் அவன் கவலைப்படவே மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி தான் இருப்பான்? அவனுடைய குடி, அவனுடைய சுகபோக வாழ்க்கை, அவனுடைய களியாட்டு, இதில் மட்டுமே அவன் கண்ணும் கருத்துமாக இருப்பான். அப்போ நல்லா கவனிங்க. அதில் இருந்து ஒருத்தன் எப்போ விடுதலை பெறுவான்னா, எப்போ அவனுக்குள்ள தெளிவு வருதோ அப்போ தான் அவனுக்கு அந்த வெறி அடங்கும். அவனுக்கு அப்போ தான் சூழ்நிலை புரியவே ஆரம்பிக்கும். அப்போ தெளிவு எவ்வளோ முக்கியம் பாருங்கள்.
ஒன்று. ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. சாலமோனுக்கு நித்திரை தெளிந்தபோது அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று. போதும், நல்ல கவனிங்க. இந்த வார்த்தை சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? அந்த சாலமோன் என்கிற ஒரு தேவ மனுஷன் ராஜாவாக இருக்கிறான். அவன் நித்திரை தெளிந்த போது தான் அவனுக்கு ஒரு காரியம் புரியுது. என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு ஒரு சொப்பனை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு காரியத்தை அறிந்து கொள்றான். நல்லா கவனிங்க, தெளிந்தவனுக்கு தான் கர்த்தர் கொடுக்குற சொப்பனை எது, நம்ம சாப்பிட்டு மிதமிஞ்சி சாப்பிட்டதுனால வர்ற சொப்பனை எது, தொல்லையின் திரைச்சியோட சொப்பனை எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். நல்லா கவனிங்க, ஒருத்தன் தெளிவாக இல்லைன்னா எல்லாத்தையும் போட்டு குழப்பிப்போம். பார்த்துங்க, நம்ம நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு போய் தூங்குனீங்கன்னா அப்போ ஒரு சொப்பனம் வரும் பாருங்க, அமுக்குற மாதிரி குமுக்குற மாதிரி, யாரோ 4 பேர் வந்து நம்மளோட போராடுற மாதிரி. நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு சொப்பனம் வருது. சில நேரத்தில் வீட்டில் பயங்கரமான பிரச்சனைங்க தலைவிரித்து ஆடும்போது அந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு சொப்பனமும் இருக்குது. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற, நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குற, நம்ம ஆசீர்வதிக்கிற, நமக்கு விடுதலை கொடுக்குற சில சொப்பனங்களும் உண்டு. நல்லா கவனிங்க, இந்த சொப்பனங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா, அதாவது இது கர்த்தர் கொடுத்தது, இது வேற அது வேற, நம்ம போட்டு குழப்பிக்க கூடாதுன்ற ஒரு விஷயம் யாருக்கு கிடைக்கும்னா, யாருக்கு தெளிவு இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் அது கர்த்தர் கொடுத்த சொப்பனம் தெரியும். நல்லா கவனிங்க, இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்ம குழப்புதா யோசிச்சு பாருங்க. அநேக சொப்பனம் காண்றோம், தரிசனம் பார்த்தோம்னு சொல்கிறோம், ஆனால் பார்த்தா அது வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குது. குடும்ப வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது, பிள்ளைகளோட வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது. அப்படின்னா தொல்லையும் திரைச்சினால வந்ததோ, அல்லது நாம் மிதமிஞ்சி சாப்பிட்டதுனால நம்முடைய வாழ்க்கையில் வந்ததோ? அப்போ இது எது அப்படின்னு சொல்லி பகுத்து யாரால் கண்டுபிடிக்க முடியும்னா, தெளிவு உள்ளவனால் மட்டும்தான் இதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அதை தான் அங்கே சாலமோன் புரிந்து கொண்டான். உடனே போய் கர்த்தருடைய சமூகத்தில் பலியை செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டான். அல்லேலூயா. ஆமாம். 3வது ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, லூக்கா 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆமா, புத்தி தெளிஞ்சவன் தான் இயேசுவின் பாதத்தருகே உட்காருவான். என்னது? புத்தி தெளிஞ்சவன் தான் இயேசுவ பாதத்தை தேடுவான், ஆண்டவர் ஆராதிக்க வருவான், ஜபம்னா ஓடோடி வருவான், வேத வாசிப்புனா ஓடோடி வருவான், சபை கூடுதல்னா ஓடோடி வருவான், உபவாசம்னா ஓடோடி வருவான். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய காரியம்னா அவனுக்கு முதல்ல பிரதானமாக இருக்கும், வேற எதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டான். பாருங்க, அவன் புத்தி தெளிந்த போது வசனம் சொல்லுது அவன் வஸ்திரம் தரித்திருந்தான். நிறைய பேருக்கு தெளிவு இல்லைன்னா என்ன உடுத்தி இருக்கவங்களும் தெரியாது. சில நேரத்தில் தூங்குவாங்க, நிர்வாணமாக தூங்குவாங்க. யோசிச்சு பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நோவா குடித்து வெறித்து எப்படி இருந்தானா, தன்னுடைய வஸ்திரம் விலகி இருந்தது கூட தெரியாமல் தூங்கிக்கிட்டு இருந்தான். பிள்ளைங்க வரும்போது நிர்வாண கோலத்தில் பார்க்கும்போது எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் தெளிவு வேணும்னா, உங்களுடைய நிர்வாணம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கணும்னா அதுக்கு இன்னைக்கு தெளிவு வேணும். 1. 2வது, தேவனுடைய பாதத்தை நீங்கள் தேடணும், பாதத்தில் தரித்திருக்கணும். வசனம் சொல்லுது, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். என்ன பங்கை தெரிந்து கொண்டான்? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இயேசு தன்னுடைய வாய்மொழிகளினால சொல்லுகிற வேத வசனங்களை கேட்டு தெளிவை பெற்று கொண்டு இருந்தா. யோசிச்சு பாருங்க, அதே விஷயம் இன்னைக்கு இந்த பிசாசு பிடித்தவனோட வாழ்க்கையில நடக்குது. கவனிங்களா? அப்போ ஒரு மனுஷன் பிசாசு பிடிச்சிருந்தா அவனுக்கு என்ன ஆகாது? தெளிவு கிடைக்காது. கவனிச்சு பாருங்க, பிசாசு ஒருத்தனையும் தெளிவாக வைக்காது. பிசாசு பிடிச்சவன் எதையும் அவனா செய்ய மாட்டான், அது எப்படி நடத்துதோ அந்த பாதையில தான் போவான். அவன் ஒரு நாளும் நம்ம பார்க்கும்போது உருவம் மட்டும் நம்ம பிள்ளையா இருக்கும், உருவம் மட்டும் நம்ம வீட்டுக்காரா இருக்கும், உருவம் மட்டும் நம்ம பொண்டாட்டியா இருக்கும், நண்பராக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள கிரியை செய்து என்னது? பிசாசு. அந்த பிசாசு அவனை விட்டு ஓடுற வரைக்கும் அவன் நம்மளை மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை செய்ய மாட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ தெளிவு வரும்போது தான் பிசாசு ஓடும். தெளிவு வரும்போது தான் அவன் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இருப்பான். தெளிவு வரும்போது தான் அவனுடைய வஸ்திரத்தை அவன் தரித்து அவன் அந்த இடத்துல இருப்பான். யோசிச்சு பாருங்க. இன்னும் ஒரு வார்த்தையை வாசிங்க. அதே லூக்கா
15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு புத்தி தெரிந்தபோது ஆ, அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு ஆ, பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, ஆ. நானோ பசியினால் சாகிறேன். ஆமா, நல்ல கவனிங்க. அப்பாவை பத்தி, அப்பாவுடைய வீட்டை பத்தி, சொந்த பந்தங்களை குறித்து இப்பதான் ஒருத்தனுக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, அந்த தெளிவு வந்த உடனே தான் அப்பாவை பத்தி ஞாபகம் வருது, அவன் குடும்பத்தை பத்தி ஞாபகம் வருது, அவன் வீட்டில் இருக்க வேலைக்காரனுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்கு அப்படின்றது ஞாபகம் வருது. நல்லா கவனிச்சு பாருங்க. சில நேரங்களில் பிள்ளைங்க இப்படி தான் இருக்காங்க. அன்னைக்கு அந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் ஒரு பிள்ளை ஒழுங்காக இருந்தான், இன்னொரு பிள்ளை எப்படி இருந்தான், இப்படி தான் இருந்தான். தெளிவில்லாத பிள்ளை, குழப்பமான பிள்ளை, உலக காரியமே சொர்க்கம் அப்படின்னு சொல்லி நம்பி அது பின்னாடி ஓடி துன்மார்க்கமாய் ஜீவித்து, நல்ல கவனிங்க, வேசிகள் நடுவிலே தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்ட ஒரு மகன். அவன் எல்லாத்தையும் அழிஞ்சதுக்கு அப்புறம் தனக்கு ஒரு வறுமை, தனக்கு ஒரு கேடு வரும்போது இப்போதான் ஐயாவுக்கு ஒரு தெளிவு வருது. நல்லா கவனிங்க. தெளிவு வரும்போது தான் அவன் இருக்கிற நிலையே ஒருத்தனுக்கு தெரியுது. பாருங்க, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், என் அப்பாவை விட்டு வந்துட்டேன், என் அப்பாவை மதிக்கலை, எங்கள் அம்மாவை மதிக்கலை, என் குடும்பத்தை விட்டு நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், நான் ரொம்ப கெட்டு போயிட்டேன், கேவலமாயிட்டேன், பண்ணி சாப்பிட்றது கூட எனக்கு கிடைக்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணிட்டேன், பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்றது எப்போ அவனுக்கு தெரியுது? தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அல்லேலூயா. சில பேருக்கு அப்பா வீடு மறந்து போச்சோ, சில பேருக்கு அம்மாவை மறந்து போச்சோ, சில பேருக்கு அண்ணன் தம்பியை மறந்து போச்சோ, அப்போனா தெளிவு இல்லாமல் இருக்கிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ஆமே, நல்லா கவனிங்க. மற்றவர் தூங்குவது போல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில பேர் தூங்குனாங்கன்னா கும்பகரணம் தூக்கம் சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. இந்த பக்கம் இடி விழுந்தாலும் அவனுக்கு கேட்காது, இந்த பக்கம் பூகம்பம் வந்தாலும் கேட்காது, எரிமலை வெடிச்சா கூட தெரியாது, அந்த அளவுக்கு தூங்குவாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு இயேசு கிறிஸ்துவோட வருகை எப்படி தெரியும்? யோசிச்சு பாருங்க. கடைசி எக்காலம் ஊதும்போது ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் நாமெல்லாம் மறுரூபம் ஆவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த எக்கால சத்தம் கேட்காத அளவுக்கு ஒரு தூக்கம் வரும். அந்த தூக்கம் நமக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நல்லா கவனிங்க. தெளிவுள்ளவன் எப்படின்னா தூங்குவான், ஆனால் அவன் ஆவிக்குரிய காரியம் விழித்து கொண்டே இருக்கும். நீங்கள் அழகா உன்னத பாட்டில் நீங்கள் வாசிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுது, நான் தூங்கி கொண்டிருந்த என் இருதயமோ விழித்திருந்தது, என் நேசர் கதவை தட்டுகிற சத்தம் என் காதில் விழுந்தது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தூக்கம்தான், பட்டில் தான் படுத்துட்டு இருக்கேன், நல்லா தூங்குறேன், ஆனால் என் இருதயமா எப்படி இருக்கு? விழித்திருக்கு. எப்போது என் நேசர் வந்து என் கதவை தட்டுவாருன்னு. இதுதான் ஆவிக்குரிய விழிப்பு. எல்லாரும் தூங்குறது போல நாம தூங்குறது இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய விழிப்பு எப்படி இருக்கும்? இப்படி திரும்பினாலும் ஸ்தோத்திரம் வரும், இப்படி திரும்பினாலும் ஸ்தோத்திரம் வரும், ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் எழுந்திரிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. இதுதான் ஆவிக்குரிய விழிப்பு. நாம் மற்றவர்கள் தூங்குவது போல தூங்குறோமா, இல்லை ஆவிக்குரிய தூக்கம் நமக்குள்ளே இருக்கா? யோசிச்சு பாருங்க. மற்றவங்க தூங்குறவங்க பக்கத்தில் என்ன நடந்தாலும் தெரியவே தெரியாது, அப்படி தூங்குவாங்க. அப்படிப்பட்ட தூக்கம் இருக்குதுன்னா அவனுக்குள்ள தெளிவு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. தெளிவாக இருக்கிறவன் சின்ன சத்தம் கேட்டால் கூட கவனித்து கேட்பான். இது எக்கால சத்தமா, இது ஆண்டவர் பேசுகிற சத்தமா, இல்லை மனைவி பேசுகிற சத்தமா, பிள்ளைங்க பேசுகிற சத்தமா அப்படின்னு கவனிப்பான். நல்லா கவனிங்க. தெளிவு இருக்கா? தெளிவு இருந்தால் கரெக்டான சத்தம் நமக்கு கேட்கும். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமலும் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனா எண்ண வேண்டும். ஆமா, நல்லா கவனிங்க. தெளிவு இல்லைன்னு வச்சுங்க, ரொம்ப நம்மளை பத்தி நாமளே பெருமையா பேசுவோம். பார்த்துங்க, நம்மளும் அறியாம நமக்குள்ள என்ன வரும்? மிஞ்சி பேசுகிற வார்த்தை வரும். ரொம்ப பேசுவோம், ரொம்ப மிஞ்சி நடந்துப்போம், துணிகரமா நடந்துப்போம், குடும்பத்தில் மீறி நடந்துப்போம், பெற்றோரை மீறி நடந்துப்போம், கணவனை மீறி நடந்துப்போம், மனைவியுடைய அன்பை மீறி நடந்துப்போம். யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள இப்படிப்பட்ட காரியம், மிஞ்சுகிற காரியம் வருதா? அப்போ நமக்குள்ள தெளிவு இல்லைன்னு அர்த்தம். எந்த ஒரு காரியம் நாங்கள் துருன்னு போய் செய்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆவிக்குரியவன் எதையும் ஜபத்தில் வைப்பான், தேவன் அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் செய்வான். தேவன் சொல்லாத எதை ஒரு காரியத்தையும் அவன் உயிரே போனாலும் தலையிட மாட்டான்.
ஆனா தெளிவு இருக்கிறவன் இந்த காரியத்தை செய்வான். நல்லா கவனிங்க, அவன் தான் ஆவிக்குரியவன். அப்ப தெளிவு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு சொல்லி தான் சுய புத்தியை சார்ந்து, சுய ஞானத்தை சார்ந்து, சுய அறிவை சார்ந்து துருன்னு போய் சில காரியங்களை ஈடுபடுவான். நல்லா கவனிங்க. அப்போ இந்த பிரச்சனைலாம் வரும். இப்படிதான் மோசே ஒரு நாள் என்ன பண்ணான்? நம்ம அடுத்த பார்வோனா நம்ம தான் மாற போறோம் அப்படின்ற ஒரு கெத்துல அவர் என்ன பண்ணாரு? போய் ஒரு நாள் 2 பேர் சண்டை போடும்போது என்ன பண்ணாரு? சமாதானப்படுத்த போனா ஒருத்தன் எகிப்தியன், ஒருத்தன் அவனுடைய ஜனம். உடனே யாரையும் பார்க்குறான், யாரும் சுற்றி புத்தி பார்த்தா யாருமே இல்லை. உடனே ஐயா என்ன பண்ணார்? கொஞ்சம் மிஞ்சி நடந்து அவனை கொன்று போட்டான். நல்லா கவனிச்சிங்க. ஏன்னா நம்ம தானே அடுத்த பார்வன், யார் நம்மளை கேட்டுற போறா அப்படின்னு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 2 பேர் சண்டை போடுறான். 2 பேர் சண்டை போடும்போது இப்பவும் போகிறான். இப்போ போனால் பார்த்தா 2 பேருமே நம்ம சொந்தக்காரன். இப்போ இவங்கிட்ட என்ன பண்ண முடியும்? அப்பவும் அவன் போய் என்ன பண்ணான்? சமாதானப்படுத்தும் போது ஒருத்தன் சொன்னான், டேய் நேத்திக்கு ஒருத்தனை கொலை பண்ணி அதே மாதிரி என்ன கொலை பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னும் போது அப்போதான் இவனுக்கு விஷயம் புரியுது. என்னது? நாம் செஞ்ச விஷயம் ஊருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு. உடனே என்ன பண்ணான்? மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை தான். யோசிச்சு பாருங்க. மிஞ்சி போனால் இப்படி தான் அலைஞ்சு தெரிகிற வாழ்க்கை தான். மிஞ்சி நடந்தானா பெருமை பேச்சு பேசிக்கிட்டு இருந்து என் குலம் இப்படி, என் கோத்திரம் இது, எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அம்மா இப்படி, என் சொத்து இப்படி, என் படிப்பு இப்படி, என் அழகு இப்படி, என் வேலை இப்படி, என் இனத்தாரு ஜனத்தாரு பற்றிலாம் நீ ரொம்ப பெருமையாக பேசினா உன் கொட்டத்தை அடக்க ஆண்டவர் ஒரு வனாந்தரத்தை வச்சுக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை கொடுத்தாரு கொட்டத்தை அடக்கிறதுக்கு. சும்மா இல்லை. யோசிச்சு பாருங்க. வனாந்தரத்தை ஆண்டவர் யாருக்கும் சும்மா கொடுக்கறது இல்லை. சும்மா போட்டான் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வரட்டும் அப்படின்னா கொடுக்குறாரு. இல்லை, யார் தன்னை விசுவாசியாதவர்களோ அவர்களை கர்த்தர் ஆரோசிக்கிற தேவனா இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. யாருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போனது? அவரை விசுவாசிக்காதவர்கள், அவருக்கு கீழ்ப்படியாதவர்கள். நல்லா கவனித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு? நிறைய காரியங்களை இப்படிதான் மிஞ்சி நம்ம செய்யறோமா? துணிகரமா சில காரியங்களை செய்யறோமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியத்துல நம்ம திருப்தியா இருக்க பழகணும். அல்லேலூயா. இல்லாதது மேல நம்ம எண்ணங்களை பறக்க விட்டா அதுவும் ஒரு மிஞ்சி போற காரியம்தான். யோசிச்சு பாருங்க. நமக்கு ஆண்டவர் என்ன வருமானம் கொடுத்துருக்காரோ, நமக்கு என்ன குடும்ப சூழ்நிலை கொடுத்துருக்கா, அதுக்குள்ள வாழ பழகுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு நன்றி சொல்லுங்க. அதுல நீங்களும் நானும் உண்மையா இருந்தா கர்த்தர் இன்னும் ஒரு படி உயர்வு கொடுப்பா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவரு வேதனை கூட்ட மாட்டார். அப்ப நாமளா தேடிக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னத்தை கொண்டு வரும்? வேதனையை கொண்டு வரும். அல்லேலூயா. அது தேவையா இருந்தா கூட நல்லா கவனிங்க. யாக்கோபு மிஞ்சி என்ன பண்ணாரு? மாமாவை ஏமாத்தினார், அண்ணனை ஏமாத்தின மாதிரியே மாமா லாபானை ஏமாத்தினார், ஆடுகளாக சேர்த்தாரு. சந்தோஷமா இருந்தானா? யோசிச்சு பாருங்க. அவன் எதிர்பார்த்த எல்லா சொத்தும் வந்துருச்சு. வேலைக்காரி வந்துட்டாங்க, வேலைக்காரங்க வந்துட்டாங்க, திரளான ஆடு மாடு எல்லாம் வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர்கிட்ட இப்போ என்ன கேட்குறான்? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால ஒழிய உண்மை நான் விட மாட்டேன். அப்போ இதெல்லாம் என்னது? இந்த ஆடு என்ன, இந்த மாடு என்ன, சொத்து பத்தெல்லாம் என்ன? அப்போ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என் திருட்டுத்தனத்தினால வந்தது, நான் மிஞ்சி செஞ்ச காரியத்தினால. யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கு ஐயா? என் வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம மிஞ்சுறோமா? ரொம்ப பெருமை பாராட்டுறோமா? துணிகரமாக ஏதாவது காரியத்தை செய்கிறோமா? துணிந்து பேசுகிறோமா? துணிந்து நடக்கிறோமா? எவ்வளோ சொன்னாலும் கீழ்ப்படியாம நம்ம எதிர்த்து பேசுகிறோமா? யோசிச்சு பாருங்க ஐயா. யோசிச்சு பாருங்க. வேதத்தில் வசனம் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிங்கன்னு வசனம் சொல்லுது. முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியணும். இரண்டாவது உனக்கு கொடுத்த ஊழியக்காரனுக்கு நீ கீழ்ப்படியணும். மூணாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படியணும். யோசிச்சு பாருங்க. நாலாவது தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். நம்ம எப்படி இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. சபையில மூத்த தேவ மனுஷங்க இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ஆலோசனை சொன்னாங்கன்னா அது கீழ்ப்படுகிறோமா? பேதுரு சொல்றாரு, சபையில் உள்ள மூப்பர்களுக்கு கீழ்ப்படிங்க வாலிபர்களே அப்படின்னு சொல்றாரு. இப்போ யோசிச்சு பாருங்க ஐயா. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? இல்லை மிஞ்சி போகுதா? யோசிச்சு பாருங்க. அப்படி மிஞ்சி போனா நம்முடைய வாழ்க்கையில் தெளிவு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த தெளிவை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு? தேவன் நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் கொடுத்துட்டாரு. அதை ஆக்டிவேட் பண்றது யாருக்கிட்ட தான் இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. எப்போ யாரு அங்கே போய்
ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறாங்களோ அப்போ தான் என்ன ஆகும்? அது ஆக்டிவேட் ஆகும். வெத்துப்பட்டியும் இருக்குது, வெத்துப்பட்டிக்குள்ளே குச்சியும் இருக்குது. ஆனால் எப்பயாச்சும் வெத்துப்பட்டிக்குள்ளே குச்சி இருக்கும்போது எரியுதா தானா? யோசிச்சு பாருங்கள். பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த ரேப்பரில் உங்கள் குச்சி உரசும் போது தான் என்ன ஆகுது? ரெண்டும் ஒன்றா சேரும்போது தான் தீ பரவுது. நல்லா கவனித்து பாருங்கள். அதே போல் ஒரு தேவ பிள்ளை தனக்குள்ளே கொடுக்கப்பட்ட அந்த நெருப்பை பற்ற வைக்கணும்னா உண்மையான நெருப்பு ஆகிய ஏசப்பா கிட்ட என்ன பண்ணணும்? நெருங்கி ஜீவிக்கணும், அவரோடு நடக்கணும், அவரோடு பழகணும், அவரோடு சஞ்சரிக்கணும். அப்படிப்பட்ட ஆட்களால் தான் அக்கினியாக பற்றி எரிய முடியும். யோசிச்சு பாருங்க ஐயா. அல்லேலூயா. நம்ம கொழுந்து விட்டு அக்கினியாக இருக்கிறோமா, இல்லை மங்கி எரிகிற திரியாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குது? தெளிவு இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் மேலான காரியத்தில் எல்லாத்துலேயும் சரியாக இருப்போம். நான் ஒரு பார்த்து தான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குறேன். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு மனுஷனுடைய வெறி அவனுக்குள்ளே இருக்குது. ஒரு குடிகாரனா உலக பிரகாரமான களியாட்டில் ஈடுபடுறானா அவனுக்குள்ளே அந்த தெளிவு இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், தேவன் கொடுக்கிற சொப்பனங்களை பிரித்து பார்க்க தெரிந்தவன் யாருன்னா தெளிவுள்ளவன். 2. மூணாவது காரியம் நம்ம பார்த்தோம், என்னது? அவன் பிசாசு பிடித்திருந்தா அவனுக்குள்ள தெளிவு இருக்காது. வஸ்திரம் விலகி இருக்குன்னா அவன்கிட்ட தெளிவு இருக்காது. ஏசப்போடைய பாதத்தில் உட்கார ஒருத்தன் மாட்டேன்றான், ஜெபிக்க மாட்டேன்றான், வேதம் வாசிக்க மாட்டேன்றான், தேவ சமூகத்தை தேட மாட்டேன்றான், எப்போதும் வேற காரியத்தில் ஈடுபடுறான்னா அவனுக்குள்ள என்ன இல்லை? தெளிவு இல்லை. அப்பா வீட்டை மறந்து, குடும்பத்தை மறந்து எங்கேயோ போய் துன்மார்க்கமாக ஜீவித்து இஷ்டம் போல மனம் போன போக்கில் ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோன்னா நமக்குள்ள தெளிவு இல்லை. அது இல்லாமல் வசனம் சொல்லுது, உலகத்தார் தூங்குவது போல நாம் தூங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி தூங்குறவங்களாக இருந்தால் நமக்குள்ள என்ன இல்லை? தெளிவு இல்லை. அல்லேலூயா. கடைசியாக நம்ம பார்த்தோம், மிஞ்சுகிற காரியம், பெருமை பாராட்டுகிற காரியம், துணிகரமான காரியம், துஷ்ட காரியமாக இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க. அந்த யாக்கோபுடைய அண்ணனுடைய காரியத்தையும் ஈசாக்குடைய அண்ணனாகிய இஸ்மாயிலுடைய காரியத்தையும் நீங்கள் பாருங்கள். துஷ்ட மனுஷனாக இருங்க. யோசிச்சு பாருங்கள். நம்ம கடந்த வாரத்தில் உபவாச கூட்டத்துக்குள்ளே பார்த்தோம், பிள்ளைங்க எப்படி இருக்கக்கூடாது? துஷ்ட மனுஷனாக இருக்கக்கூடாது, அதுக்காக ஜெபிக்கணும்னு. யோசிச்சு பாருங்கள். நம்ம அப்படி இருக்கிறோமா? யாக்கோபுடைய வாசனையை கெடுத்த அவங்க பிள்ளைகளை போல நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க ஐயா. இயேசுவின் வாசனை எங்கே கெடுக்கிறீங்களா? பவுல் சொல்றாரு, நான் இயேசுவின் நற்கந்தகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க போகிற இடத்துலலாம் யாரை மகிமைப்படுத்துறீங்க? உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்கும்போது யாரை நீங்க உயர்த்துறீங்க? வீடை கொடுத்தாலும் சரி, வேலையை கொடுத்தாலும் சரி, வாகனத்தை கொடுத்தாலும் சரி, ஒரு பிள்ளையை கொடுத்தாலும், ஒரு துணையை கொடுத்தாலும், ஒரு நல்ல படிப்பை கொடுத்தாலும், எதை கர்த்தர் கொடுத்தாலும் நம்ம வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை என்ன? கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்ததுன்னு சொல்லணும். அல்லேலூயா. மாறா என் சுய பலத்தில் நான் சம்பாதிச்சேன், நான் என் பணத்தை வச்சு சம்பாதிச்சேன் அப்படின்னா ஆண்டோட வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறவரே அவர் தான். நல்லா கவனிங்க. என்னது? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறவரே அவர் தான்னும் போது நீங்கள் எப்படி, நான் எப்படி என் பலத்தினால என் சுயத்தினால நான் சம்பாதிச்சேன்னு சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் வேலைக்கு போகிறது அவருடைய கிருபை, சம்பாதிக்கிறது அவருடைய கிருபை, காலையில் உயிரோடு எழும்புது கிருபை. அதனால தான் எரேமியா சொல்கிறார், நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் தேவனுடைய சுத்த கிருபை. யோசிச்சு பாருங்க ஐயா. அப்போ இன்னைக்கு நம்மக்கிட்ட அந்த தெளிவு இருக்கான்னு பாருங்க. தெளிவு இல்லைன்னா இவ்வளோ குளறுபடியான காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்போ இந்த காரியம்லாம் மாறணும்னா இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை கேட்கணும்? ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தியை தாங்க அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. அதை நம்ம கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கொடுத்த வார்த்தைக்காக தேவாதி தேவனுக்கு நாம் எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை நினைவில் கொண்டு வாங்க. இன்னைக்கு தேவ சமூகத்தில் நிற்கிற நாம எப்படி இருக்கிறோம்? அந்த நாபால் என்கிறவன் இஸ்ரவேல் தேசத்தில் தான் இருந்தான், தேவனை ஆராதிக்கிற ஜனங்களோட தான் இருந்தான். ஆனால் அவன் மாதிரி ஒரு முல்லை மாதிரி கேடு கட்டவன் யாரும் இல்லை. யோசிச்சு பாருங்கய்யா. நானும் சபையில் தான் இருக்கேன், நானும் தேவனை ஆராதிக்கிறவனாக தான் இருக்கிறேன்,
தேவனை தொழுது கொள்றவனா தான் இருக்கேன். ஆனா என்கிட்ட இந்த உலகத்தானுடைய சுபாவம் மாறல, சிந்தைகள் மாறல, எண்ணங்கள் மாறல, பேச்சு மாறல. யோசிச்சு பாருங்க ஐயா, நாம இந்த நாபால போல இருக்கிறோமா? வெறியனா இருக்கிறோமா? வீட்டுல யாரும் வந்து பேச முடியாத அளவுக்கு நாம அப்படி வெறி கொண்டவங்களா இருக்கிறோமா? சொந்த மனைவி, புத்தியுள்ள ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்க அபிகாயில், அப்படிப்பட்ட சகோதரி கூட அவன் புருஷனாகிய இந்த வெறியங்கிட்ட, இந்த குடிகாரங்கிட்ட, இந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத களியாட்டுல ஈடுபடுகிறவங்கிட்ட பேச முடியலையா? பாத்துங்க, பேச முடியல. அவனுக்கு கொடுத்த நல்ல வேலைக்காரன் இருக்கான். ஐயோ, எஜமானுக்கு ஆபத்து வருது, அதை சொல்லலான்னு போனா இந்த மனுஷன் குடி வெறியில அவன் நம்ம பேசுறதே கேட்க மாட்டானே, துராக்கிரதனா இருக்கிறானே அப்படின்னு வசனம் சொல்லுது. நல்ல பொண்டாட்டி கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை, நல்ல வேலைக்காரங்களை கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. காரணம் என்ன? அவனுக்குள்ள புத்தி தெளிவு இல்லை. புத்தி தெளிவில்லாதவனுக்கு எதை கொடுத்தாலும் குரங்கு கையில கொடுத்த பூமாலை மாதிரி தான், எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவான். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கா? நல்ல மனைவியை கொடுத்தாலும், நல்ல பிள்ளைகளை கொடுத்தாலும், நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்தாலும், எல்லாத்தையும் இதே மாதிரிதான் நாமளும் பண்றனா? நம்ம கிட்ட ஒரு குறைவு இருக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கும் எழுதும் போது அந்த சபையினுடைய குறைவுகளை சுட்டி காட்டி, நீ ஆதியில இருந்த நிலையை விட்டு எங்க விழுந்தா என்பதை நீ கவனித்து திரும்ப மனம் திரும்பு என்று சொன்னார். ஒவ்வொரு சபையினுடைய குறைவை சுட்டி காட்டினார். எதற்காக? திரும்பவும் அவங்க தன்னுடைய சுய காரியத்துக்கு வரணும், அதை சரிப்படுத்திட்டு ஒழுங்கா ஓடணுன்றதுக்காக. இன்னைக்கு அதே காரியத்தை தான் கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். ஏன்னா நாமளும் சபை தானே, நாமளும் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஒரு சபை தானே. இன்னைக்கு அதே தேவன் சொல்றார், இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு குறைவு இருக்கு. இந்த நாபால போல ஒரு குறை இருக்கு. இந்த நாபால போல ஒருத்தரும் பேச முடியாத அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு குறை இருக்கு. நம்முடைய வாய்ஸ் மீறுது. தாவீது ஒரு நாள் அப்படிதான் பண்ணான். பிசாசு உள்ள பூந்த உடனே ஒருத்தரும் பேச முடியல அவன்கிட்ட. ஏன்னா அவனுடைய வாய்ஸ் ரைஸ் ஆகுது. நான் ராஜா, நான் சொல்றதான் நீ கேட்கணும். அப்படி ஏதாவது மீறுதா, மிஞ்சுதா? மிஞ்சும் கோபத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அடக்குவாரு. மிஞ்சி போகாதீங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. இன்னைக்கு நாபால் புத்தி இல்லாதவனாக, தெளிந்த புத்தி இல்லாதவனாக இருந்ததுனால அவன் இருதயம் கல்லா போயிருச்சுன்னு வசனம் சொல்லுது. கர்த்தர் அவனை வாதித்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்ச நாள்ல செத்தே போயிட்டான். பாத்துங்க, யோசிச்சு பாருங்க ஐயா, என் வாழ்க்கை எப்படி இருக்கு ஐயா? என் வாழ்க்கை எப்படி இருக்கு? என் வாழ்க்கையில ஒரு தெளிவுள்ள மனுஷனா இருக்கிறானா? என்னுடைய டிசிஷன் தெளிவா இருக்கா? யார் எவ்வளவு என்ன குழப்பினாலும் நான் தெளிவா முடிவெடுக்கிறேனா? என் பேச்சுல ஒரு தெளிவு இருக்கா? என் சிந்தையில, என் நினைவுல, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில, என்னுடைய பேச்சில, என் நடக்கையில, என்னுடைய கிரியைகளில நான் தெளிவுள்ளவனா இருக்கிறேனா? யோசிச்சு பாருங்க. தாவீது போகிற இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம எப்படி இருக்கோம் ஐயா? நாம எப்படி இருக்கோம்? மூடனை போல இருக்கிறோமா? சோம்பேறியா இருக்கிறோமா? இல்ல ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நீங்க கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறா, நம்மோடு கூட இடைப்படுகிறா. ஒரு சொப்பனத்தை கூட நம்மளால ஃபில்டர் பண்ணி பார்க்க தெரியல. காரணம் என்னன்னா, நமக்கு தெளிவு இல்லை. நம்ம ரொம்ப பிஸி. பாத்துங்க, அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படியே 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். என்ன ஒரு அபிஷேகம், என்ன ஒரு ஜெபம்! 24/7 நம்ம கிட்ட பைபிள் 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 தான். நம்ம கிட்ட ஜெபம் 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 தான். நம்ம கிட்ட அபிஷேகம் 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 தான். என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு சொப்பனத்தை, கர்த்தர் கொடுக்கிற சொப்பனம் எது கூட பகுத்து ஆராய தெரியல. அந்த சொப்பனத்துக்கு என்ன ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் கூட தெரியல. ஒரு 17 வயசு வாலிபன் யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தா, அவன் சொப்பனத்தோட அர்த்தம் அவனுக்கு தெரியும். மற்றவங்க பார்க்கிற சொப்பனத்துக்கு கூட அர்த்தம் கொடுத்தான். ராஜா பார்த்த சொப்பனத்துக்கு கூட அர்த்தம் கொடுத்தான்.
நம்ம பார்க்குற சொப்பனத்துக்கே இன்னைக்கு நமக்கு அர்த்தம் தெரிய மாட்டேங்குதுன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த நிலையில இருக்கிறோம்? ஒரு தரிசனத்தை பார்த்தா நம்மளால புரிந்து கொள்ள முடியல, எட்டா கனியா இருக்கு அப்படின்னா நம்ம தெளிவு இல்லை. நமக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப தூரம் இருக்கு. நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம், பின்மாற்றத்துல ஏசப்பா விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க ஐயா, என் நேரமும் போனை வச்சுக்கிட்டே இருந்தா, என் நேரமும் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தா, என் நேரமும் சாட்சி பார்த்துக்கிட்டே இருந்தா, என் நேரமும் நண்பர் 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 கூட சாட்டிங்கு அது இதுன்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படியோ ஐயா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வளருவ? எப்படி வளருவ? எப்படி உனக்கு இயேசுவோட பேசுகிற அனுபவம் கிடைக்கும்? எப்படி ஒரு தூதனுடைய விசிட் உனக்கு கிடைக்கும்? எப்படி ஒரு அபிஷேகம் உனக்கு கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க ஐயா. நெருங்க நெருங்க தானே நீங்களும் அவரை போல மாற முடியும். மோசே எப்போது அவர் எப்போ கூப்பிடுவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தான். அதனாலதான் அவனுடைய முகத்துல மகிமையின் பிரகாசம் எப்போதும் இருந்தது. நெருங்கி ஜீவித்தான். வேத வசனம் சொல்லுது, மோசே தேவனுடைய சாயலை பார்த்தான் என்று ஏசப்பாவே சொல்றார். யோசிச்சு பாருங்க ஐயா, நம்ம நெருங்கி ஜீவிக்கிறோமா இல்ல தூரமா ஜீவித்து கொண்டு இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில பிசாசு போராட்டம் வருது வருது வருதுன்னு சொல்றேன்னா ஏன்னா நம்மகிட்ட தெளிவு இல்லை, புத்தி தெளிவு இல்லை. அதனால பிசாசு கூட வந்து கொஞ்சம் வேலையை காட்டிட்டு தான் போறான். சில நேரங்களில் நம்ம வஸ்திரத்தையே இழந்துடுறோம், ரட்சிப்பையே இழந்துடுறோம் பாருங்க. காரணம் என்ன? தெளிவான முடிவு நமக்கு எடுக்க தெரியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில தெளிவு இல்லாதவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போவான். ஆவிக்குரிய வஸ்திரங்கள் ஏராளம் உண்டு, அதிகாரம் உள்ள வஸ்திரங்கள் உண்டு, பிரகாசம் உள்ள வஸ்திரங்கள் உண்டு. யோசிச்சு பாருங்க, இது எல்லாத்தையும் இழந்து நிர்வாணியா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட என்ன இருக்கு? தெளிவே இல்லை. அதனாலதான் இப்படி இருக்கும். இயேசுவின் பாதத்தை நம்மளால பிடிக்கவே முடியல. ஜெபிக்கணும்னு நினைக்கிற முடியல, வேத வாசிக்கணும்னு நினைக்கிற முடியலன்னா காரணம் நமக்கு தெளிவு இல்லை. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. குடும்பத்தையே மறக்கடிக்குதா? அப்பாவையே மறந்துட்டோம், அம்மாவையே மறந்துட்டோம், சொந்த பந்தங்களையே மறந்துட்டோம். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்ன? நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு அப்பா? நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? எப்படி கீழ்ப்படிந்து நடக்கணும் சொல்லி கொடுத்தாங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த குடும்பத்தை மறந்து, பிள்ளைகளை மறந்து இன்னைக்கு தருதலை மாறி நாம சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது நமக்கு தெளிவு இல்லை. தெளிவு இல்லாத வரைக்கும் பன்னிக்கு சாப்பிட்றது கூட கிடைக்காது. பன்னியோட தான் உன்னுடைய சொந்தமா இருக்கும். பன்னியை குறித்து வசனம் என்ன சொல்லுது? அது சேத்துல பொருளும், சேத்துல பொருளும். பிசாசுக்கு போக சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டா எங்க போச்சு பிசாசு? பன்னிக்குள்ளதான் பூந்தான். பாத்துங்க, பன்னினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பன்னி நமக்கு பிடிக்குதா? பன்னியோட தான் நம்மளுடைய கூடாரம் இருக்கா? யோசிச்சு பாருங்க ஐயா. நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. துன்மார்க்கமா ஜீவிக்கணும்னு அர்த்தம் கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். மனம் போன போக்குல நம்ம போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் நம்ம இப்பொழுதே கண்டித்து அழைக்கிறார். மகனே மனம் திரும்பு, மகளே மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஒரு ஆவிக்குரிய மயக்கத்தில் இருக்கிற பிள்ளைய, ஆவிக்குரிய தூக்கத்தில் இருக்கிற பிள்ளையே, உன் தூக்கம் எப்படிப்பட்டது? உன் தூக்கம் எப்படிப்பட்டது? ஆவியில விழிப்பா இருந்து தூங்குறியான்? நேசர் வருகிற சத்தம் உனக்கு கேக்குதான்? இவ்வளவு கூட்டத்துல எல்லாரும் துதிச்சுக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு கர்த்தருடைய சத்தம் வெளிப்படும் போது அதை மட்டும் உன்னால பிரிச்சு பார்க்க தெரியுதா? எலியாவை குறித்து வசனம் சொல்லுது, பயங்கர பூமி அதிர்ச்சி வந்தது. அவன் சொல்றான், இதிலே கர்த்தர் இல்லை. பெரிய காத்து வந்தது, இதிலே கர்த்தர் இல்லை. அதுக்கு பின்பு ஒரு அமைதி உண்டாச்சு. உடனே முக்காடு போட்டு ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறான். அதுதான் கர்த்தருடைய பிரசன்னம். யோசிச்சு பாருங்க ஐயா, உங்களுடைய பகுத்தறிவு எந்த அளவுக்கு இருக்கு?
உங்களோட ஆவிக்குரிய விழிப்புணர்வில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? எலியாவை போல எது கர்த்தருடைய பிரசன்னம் மட்டும் தெரியுதா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க பாருங்கள் பரிசுத்தவான்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய விழிப்பு நம்மக்கிட்ட இருக்கணும். என்னதான் தூங்கினாலும் நம்ம உள்ளம் விழித்திருக்கணும், நம்ம ஆத்துமா விழித்திருக்கணும். கர்த்தரோடு எப்பவும் கனெக்டில் தான் இருக்கணும், தேவ பிரசன்னத்தோட கனெக்டில் தான் இருக்கணும். இன்னைக்கு பெருமை, மிஞ்சி பேசுகிற காரியங்கள், துணிகரமான காரியங்கள், துஷ்டமான காரியங்கள், கொடுமையின் காரியங்கள் நம்முடைய கையில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தெளிவில்லாத பிள்ளைகளோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை. இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இருந்தால் கர்த்தர்கிட்ட இன்றைக்கே மன்னிப்பு கேளுங்க, ஒப்புரவாகுங்க. ஆண்டவரே இதெல்லாம் என்கிட்டேருந்து எடுத்து போடுங்கப்பா, எனக்கு அந்த தெளிந்த புத்தியை தாங்கப்பா, அந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்களே, அதை எனக்கு தாங்கப்பா. இன்னைக்கு எனக்கு தாங்க, அதை எனக்கு தந்து என்னை வழி நடத்துங்க. என் வாழ்க்கை மாறட்டும், என் சுபாவம் மாறட்டும், என் குடும்பம் மாறட்டும், என் பிரச்சனை மாறட்டும், என் போராட்டம் மாறட்டும். ஒப்பு கொடுத்து கேட்போமா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீ விசுவாசித்தா தேவனோட மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையின்படி? ஒரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தையை வச்சு பாருங்க, இன்னொரு பக்கம் உங்களை வச்சு பாருங்க. அந்த இடத்தட்டில் நாம் எப்படி இருக்கிறோன்னு பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை சீர்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், பரிசுத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். மெத்தனமாக இருந்துடாதீங்க, அலட்சியமாக இருந்துடாதீங்க. இன்னைக்கு இல்லை நாளைக்கு நான் ரெடி ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்திடாதீங்க. ரட்சிப்பை இழந்து போயிடாதீங்க. ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.